என் அன்பு குழந்தையே, இன்று முதலே காலங்கள் மாறப்போகின்றது. இந்த பெருமாளின் வாக்கும் நிறைவேறப் போகின்றது. ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு சொல்வதை போலல்ல, இனி ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நிஜமாகவே நிறைவேறப் போகின்றது. இந்த வாழ்க்கையில் நீ வெற்றியடைய 1000 வழிகள் உண்டு. ஆனால் மறந்து விடாதே, அதற்குள் தான் 1000 வழிகளும் உண்டு. உனக்கு ஏற்படும் வழிகளையெல்லாம் கடந்து வெற்றிக்கான வழிகளில் நீ நடை போட வேண்டும். வெற்றி பெற்றால்தான் பரிசு என்பதால் தான் இங்கு எல்லோரும் ஓட ஆரம்பிக்கின்றோம். அப்படி அல்லாமல் பரிசை முன்கூட்டியே கொடுத்து விட்டால் இங்கு யாரேனும் முயன்று ஓடுவார்களா? எனவே அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. ஆரம்ப அங்கீகாரத்திலேயே திருப்தி அடைந்து விட்டால் ஓடுவதற்கான உத்வேகத்தை நீ பெறவே மாட்டாய். ஆரம்ப காலகட்டத்தில் கிடைக்கும் உதாசீனம் உண்மையில் உனக்கு கிடைக்கும் சீதனம் கண்மணி. ஒரு எறும்பிற்கு முன்னால் எந்த தடைகளை நீ வைத்தாலும் அது அடியில் சென்றோ அல்லது மேலாக சென்றோ அல்லது சுற்றி சென்றோ தடைகளை அது கடந்துவிடும். கவனித்துப்பார், தடைகளை உடைப்பதற்கு எறும்புகள் காலத்தை விரயம் செய்து அலையவில்லை. தடைகளை அங்கேயே விட்டுவிட்டு அந்த எறும்புகள் முன்னேறி செல்கின்றன. எல்லா கஷ்டங்களிலும் எறும்பு தன்னால் முடிந்த அளவிற்கு எல்லாவற்றையுமே செய்து பார்க்கின்றது. உனக்கு முன்னாலும் மலை அளவு தடைகள் இருந்தாலும் அதை மோதி உடைத்து முன்னேற வேண்டும் என்று அவசியமில்லை. என்னால் முடியாது அப்பா என்று நீ உட்காரவும் தேவையில்லை. மோதிப்பார், எதிர்த்து போராடிப்பார். முடியாது என்ற சூழ்நிலை வந்துவிட்டால் அந்த தடைகளை தாண்டியேனும் சென்றுவிடு. சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் வாழ்க்கையில் எப்போதும் சுமந்து கொண்டே திரியாதே. அதை அங்காங்கே விட்டுவிட்டு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் மட்டும் உன் மனதிற்குள் சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து பயணம் செய். எந்த சந்தர்ப்பத்திலும் தளர்ந்து விடாதே. வெல்பவர்கள் தளர்ந்து விடுவதில்லை, தளர்பவர்கள் வெல்வதில்லை. இந்த கொள்கையை ஆதாரமாக வைத்துக் கொண்டு வெற்றி பெற்று முன்னேறிவா. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சமடையாதே. தோல்வியை கண்டு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மயங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கை ஆகாது. போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியிலிருந்து விமர்சிப்பவனை விட மேலானவன். எது சரி என்று சொல்ல தெரியாதவர்கள் தான் நீ எடுக்கும் முயற்சிகளில் தவறு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். கட்டெரும்பு கூட கட்டுமரத்தை கணம் பார்க்கும் தன்மேல் கொண்ட நம்பிக்கையால், காற்று கூட கிளைகளை உடைத்தெறியும் தன்மேல் கொண்ட நம்பிக்கையால். உன்மேல் நம்பிக்கை கொண்டு முன்னேவா. கண்ணிமைக்கும் நேரத்தில் வெற்றி உனக்கு நிச்சயம். உனக்கான காலங்கள் மாறப்போகின்றது. இதுவரையிலும் தொட்டியில் இருக்கும் சிறு செடியை போன்றுதான் நீ வளர்ந்து கொண்டிருந்தாய். சிறு வெப்பம் பட்டாலுமே வாடி விடுவாய். ஆனால் இப்போதோ என் சோதனைகளாலும் உன்னுடைய மனதில் நீ பட்ட வேதனைகளாலும் நான் உனக்கு வைத்த தேர்வுகளாலும் நீ சந்தித்த தோல்விகளாலும் இன்னும் வலுப்பெற்று காட்டு மரத்தை போன்று உறுதியாக இருக்கின்றாய். இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருப்பாய். ஆம் தங்கமே, உனக்கான காலங்கள் மாறப்போகின்றது. இதுவரையில் நான் உனக்கு அளித்த வாக்குகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. உனக்கு கஷ்டங்கள் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி போகும். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. நான் உன்னோடே இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கான ஒரு சிறப்பு செய்தியுடனே உன்னை காண வந்திருக்கின்றேன். எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி முழுவதுமாக கேட்பாயா? அதிகாலை எழுந்தவுடன் உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு.
நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ நிம்மதியாக இன்றைய நாளை தொடங்கு. நிச்சயமாக மகிழ்ச்சியானதாக அமையும். நான் இன்று வந்தது உன்னிடம் ஒரு நல்ல செய்தியை சேர்ப்பதற்காகவும், உன் வாழ்வை வளமாக்க, உன் மனதை அமைதியாக்க, சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் தான். நான் இப்போது சொல்லும் இந்த விஷயத்தை உன் வாழ்வோடு ஒப்பிட்டுப் பார். இது உனக்காக, உன் வாழ்க்கைக்காக எழுதியது என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். நீ எப்போதும் ஒருவருடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அதனால் உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இல்லை என்றால் தலைக்கணம் ஏற்படும். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று. நீயாக இரு. யாரோடும் உன்னை ஒப்பிட்டுக் கொள்ளாதே. உன்னை புறக்கணித்து சென்றவர்களுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். வருத்தப்படாதே. அனைவரும் உன்னை தேடி வரும் காலம் நிச்சயம் வரும். முடிந்து போன விஷயத்தை நினைத்து எப்போதும் வருந்திக் கொண்டிருக்காதே. வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். இதுவரை நடந்ததெல்லாம் உன்னுடைய நன்மைக்கே. போது நடந்து கொண்டிருப்பதும் உன்னுடைய நன்மைக்கே. இனிமேல் நடக்கப் போவதும் சாட்சாத் நன்மைக்கே. நீ யாரிடம் சரணாகதி அடைந்துள்ளாய் என்பது உனக்கு தெரியுமா? நீ யாரை நம்பிக்கொண்டிருக்கின்றாய் என்பது உனக்கு புரியுமா? எந்த ஆலயத்திற்கு உன் பாதங்கள் வந்து சென்றன என்பதை தெரிந்து கொண்டாயா? நீ நம்புவது உன்னுடைய அப்பா என்னை. நீ வந்து சென்றது எனது ஆலயத்திற்கு. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? என்னை நம்பி வரும் பக்தர்களின் பாவங்களும் அதிர்ஷ்டமானவர்களின் பாவங்களும் முற்றிலும் எரிந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்றென்றும் எரியும் புனிதமான விளக்கை நான் ஏற்றி வைப்பேன். உன் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று சிறைப்பட்டு கிடக்கின்றாயே. நண்பர்கள் உறவினர்கள் என்று எல்லோரையும் நம்பி இன்று ஏமாந்து உட்கார்ந்திருக்கின்றாய். உன்னை இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீட்கவே என்னுடைய ஆலய வாசலில் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நீ விரும்பும் அனைத்தையும் உனக்கு நிகழ்த்தி கொடுப்பதற்காகவே நான் தயாராக இருக்கின்றேன். உரிமை உள்ள தந்தையைப் போல நான் என் பிள்ளைகளை பாதுகாத்து அளவற்ற அன்பை பொழிவதற்கு ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன். நான் மிகுந்த அன்புடன், நீ வறுமையில் இருந்தாலும் சரி, பிரச்சனையில் சூழ்ந்திருந்தாலும் சரி, என் ஆலய வாசலில் நீ ஏறும் தருணத்தில் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறாய். என்னை தேடிவா கண்மணி. உன்னுடைய பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன்னுடைய எண்ணங்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் தீர்த்து, உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து, உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் மாற்றிவிட்டு, உன் மனம் போல் அனைத்து நிகழ்வுகளையும் நிகழ்த்தி உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷ கடலாக மாற்றிக் கொடுக்கிறேன். என்னை நம்பி நம்பிக்கையோடு காத்திரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இதுவரை நீ பயணித்த பாதைகள் வேறு. இன்று உன்னுடைய பாதையை நான் மாற்றியமைத்து விட்டேன். இனி நீ புத்தம் புதிய பாதையில்